திருமணம் செஞ்சுக்கல, சொகுசு கார் வாங்கல, இன்னைக்கும் பஸ்ல பயணம், மண் தரையில உணவு. ஏன்னா இவருக்கு தன்னலம் தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த தலைவன் திருமாவளவன் சொல்லிக் கொடுத்த பொதுநலம் மட்டும்தான். பதவி வந்தா பல பேர் தடம் மாறுவாங்க. ஆனா பதவி வந்தும் தடம் மாறாத மனுஷனைத்தான் காலம் தலைவன்னு சொல்லி கொண்டாடும். சொந்த பந்தம் தேடிக்கல, சுகபோக வாழ்க்கை வாழல, தனக்கென ஒரு குடும்பங்கிற ஆசையை துறந்துட்டு இந்த கள்ளக்குறிச்சி மண்ணையே தன் குடும்பமா மாத்திக்கிட்ட ஒரு மக்கள் துறவி. நீலக்கொடி ஏந்தி வீதியில் இறங்கினா இவர் ஒரு ஒற்றை சிறுத்தை. இதிச்சு தமிழர் திருமாவளவன் இடுப்பில் சொருகி இருக்கும் ஒரு தீரமான போர்வாள். சுயநலம் பார்க்காத தூய்மை, அஞ்சத் தெரியாத கம்பீரம். பதவிக்கு இவர் அழகு இல்லை, இவர்தான் அந்த பதவிக்கே அழகு. அதிகாரத்துக்கு விலை போகாத சிறுத்தைகளின் தளபதி. பதவியை தலையில ஏத்தாத, கொள்கையை நெஞ்சுக்குள்ள சுமக்கும் ஒரு எளிய மனிதனின் அரிய நேர்காணல். வணக்கம். நீளமும் சிகப்புமா இருக்கிற தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிற விடுதலை சிறுத்தைகளோட கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் மதியழகன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வாங்க அவருடைய 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு விவாதிக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். தமிழக அரசியல்ல விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து நிற்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க? 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய தோழர்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம். அதை நாங்கள் எங்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவரிடத்திலே சொல்லி இருக்கிறோம். பொதுவாக தேர்தல் வரும்போது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை கேட்டு வாங்குங்கள் என்று அடிக்கடி சொல்லி அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பெருவாரியான வாக்காளர்களாக இருக்கிறார்கள். கடந்த 2011 ஆண்டு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியினுடைய வேட்பாளர், கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் ஏசி பாவரசு நின்றார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நின்றார். குறைஞ்சபட்சம் அப்போதைய சூழ்நிலையில் அண்ணன் அவர்கள் 47,000 வாக்குகள் பெற்றார். அதேபோல் தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் 2016 நம்முடைய கட்சியை சேர்ந்த மாவட்ட துணை செயலாளராக இருந்த ராமமூர்த்தி அவர்களும் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நின்றார். அவர் 17,000 வாக்குகள் பெற்றார். அதனால் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் வாங்க வேண்டும். இதில் வாங்கி வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும். நம்முடைய பகுதியினுடைய மக்களுடைய குறைகளை சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய தோழர்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம். தலைவர் டெல்லியிலையும் சரி, மாநில அளவிலும் சரி, ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்து நிற்கிறாரு. சோ அதோட தாக்கம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் புரியுதுன்னு நினைக்கிறீங்களா? 1000 ஆண்டுகள் அடிமைப்பட்ட இந்த சமூகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல்வேறு சாதிகள் இருந்தாலும், எத்தனை சாதிகள் இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒரு தகப்படாத ஒரு சாதியாக நினைத்து அனைத்து சமூகமே இவர்கள் மீது சாதி வெறுப்பை காட்டுகிறார்கள். இருந்தாலும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாய் இருப்பதால் இங்கே இருக்கின்ற கட்சிகள் அவர்களுடன் நாமளும் கூட்டணி சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்து வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சனாதனவாதிகள் அதிகமாக இருக்கின்ற பிஜேபி கும்பலை எதிர்த்து முதலில் குரல் கொடுப்பது அண்ணன் எழுச்சி தமிழராக மட்டும்தான் இருக்கிறார். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு பிஜேபி அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் சிறுபான்மை மக்களையும் வஞ்சிக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கின்ற அளவுக்கும் சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும் பாதிக்கின்ற அளவிற்கு எந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற ஒரு திட்டமாக இருக்கின்றது.
அதை எதிர்த்து முதலில் குரல் கொடுப்பதும், அதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் தன்னுடைய விவாதத்தை அடுக்கிக் கொண்டு இருக்கின்ற அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா மட்டும்தான் இருக்கின்றார். அவர் ஆரம்பித்த உடனே தான் அடுத்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள்லாம் குரல் கொடுக்கிறார்கள். எனவே இன்றைய காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் சனாதனத்தை வீழ்த்த வேண்டும், சாதி பாகுபாடு பார்க்கின்ற அந்த கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும், ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்திருக்குது என்றால், அவர் எந்த நபரிடத்திலும் சாதி பார்ப்பதில்லை. நீ என்ன சாதி, நான் இந்த சாதி என்று அடையாளம் காட்டுவதில்லை. எல்லோரும் ஒடுக்கப்பட்ட மக்களாக யார் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக நின்று குரல் கொடுப்பதும், அவர்களுக்காக நின்று களத்தில் நின்று போராடுவதும், போராட்டம் பண்ணுவதும் ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள். அதனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இப்போ தவிர்க்க முடியாத சக்தியா உங்க கட்சி வளர்ந்து நிக்குது. அடுத்த 2020 வர இருக்கிற 2026 தேர்தலில் இரட்டை இலக்கத்துல நாங்க போட்டியிடும் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. அது தவிர்த்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நகர்ந்து கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க. சோ இத கூட்டணியில் இருக்கிற திமுக ஏத்துக்குமா, இல்ல அவங்க சொல்ற சில விஷயங்களை ஒரு கூட்டணி தர்மத்துக்காக நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இன்றைக்கு காலகட்டத்தில், அரசியல் காலகட்டத்தில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கலைஞர் இருந்தபோது 10 தொகுதிகளை பெற்று தேர்தலை கண்டிருக்கின்றோம். ஆனால் இங்க இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை பொறுத்து சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு போட்டியாக வருகிற போது இன்றைய காலகட்டத்தில் 2026 தவிர்த்து 2031 ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கும் விடுதலை சிறுத்தைகள் அப்ப முதலமைச்சராக கூட நாங்கள் நிற்போம் என்று நம்முடைய தலைவர் 2031 கணக்கு போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் சனாதனமா ஜனநாயகமா என்று தேர்தலாக உள்ளது. இப்போது பார்த்தால் ஜனநாயகம் எங்களுக்கு முக்கியமாக தெரிகிறது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நம்முடைய தலைவர் இணைந்திருக்கிறார். அதனால் இந்த தேர்தலில் ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கையை வைக்காமல், இந்த கோரிக்கை ஆனால் தொடர்ந்து வைத்த கோரிக்கை தான் விடுதலை சிறுத்தைகள். இந்த கோரிக்கை இந்த தேர்தலில் இல்லை, ஆனால் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்றுதான் எங்களுடைய கொள்கை முழக்கத்திலே இருக்கிறது. அது 2031 ஆண்டு தேர்தலில் 2031 சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சாத்தியப்படும். அதுக்கான களம் யதார்த்தம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி களம் இருக்கும். அடுத்ததான் தாவேக்கா உள்ள இந்த 2020 தேர்தல களங்கான ரெடியா இருக்காங்க. அவங்களுடைய பாய்ச்சல் அதிவேகமா போயிட்டு இருக்குன்னு பரவலா பேசப்படுது. இளைஞர்கிட்ட உங்களுடைய கட்சி வாக்குகள் இளைஞருடைய புது வாக்காளர்கள் ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள்லாம் தாவேக்காக்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பரவலா பேசுறாங்க. அது உண்மையா? அப்படி போகும் பட்சத்துல அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட பிளான் இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் வாக்கு, அதுவும் புதிய வாக்காளர்கள வாக்கு தாவேக்காவுக்கு போகிறது என்று சில ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது இல்லை. ஒரு சில பேர் இளைஞர்கள் வாக்கு இல்லாத இளைஞர்கள் ஒரு சில பேர் நடிகரை பார்ப்பதற்காக போகிறார்கள். அதனால் அவர்கள் முழுமையாக தாவேக்காக தான் வாக்களிப்பேன் என்று உத்தரவாதம் சொல்ல முடியாது. அது இந்த சமூகத்தில் மட்டும் போல எல்லா சமூகத்திலும் தான் போயிட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம ஈரோட்டில் ஒரு சம்பவம் நடந்து அதுல எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க தான் போனாங்க, தலித் மக்கள் மட்டும் போகல. விடுதலை சிறுத்தைகள் ஒரு குறிப்பாக அப்படி ஒரு கட்டமைப்பை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது அம்பேத்கர் கொள்கையும் அண்ணன் எழுச்சி தமிழரின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட எந்த பொதுமக்களும், இளைஞர்களும், மாணவர்களும்
வேற கொள்கையை தேடி போக மாட்டார்கள், வேற நடிகரை தேடி போக மாட்டார்கள், வேறு தலைவரை தேடி போக மாட்டார்கள். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அம்பேத்கருடைய வடிவமாக வாழும் அம்பேத்கராக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தனக்கென்று ஒரு குடும்பம் இல்லாமல் மக்கள்தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரர் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று நினைத்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு ஊடகங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் தாவைக்கு சென்று விட்டார்கள் என்று ஒரு பொய்யான கட்டுக்கதையை அவிழ்த்து விடுகிறார்கள். அது முற்றிலும் தவறு. ஏனென்று கேட்டால் நான் களத்தில் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எல்லா கிராமத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களும் எங்களை வரவேற்கிறார்கள். எல்லா மக்களும் அந்த மக்களினுடைய குறைகளை கேட்கக்கூடிய தலைவர்களாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் நாங்கள் இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு மத கலவரம், சாதி கலவரம் வந்தால் ஓடோடி நின்று அங்கே களத்தில் நிற்பது விடுதலை சிறுத்தைகளை தவிர நீங்கள் சொன்ன தாவேக்கவில்ல, மற்ற இதர அரசியல் கட்சி இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டால் அங்கே நின்று களத்தில் நின்று அவர்களுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களை பாதுகாப்பதும் அந்த மக்களுடைய உரிமைகளை மீட்கவும் போராட்டங்களை நடத்துவது விடுதலை சிறுத்தைகளை தவிர வேற எந்த கட்சியும் இல்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். களத்துல உங்க தலைவரான அண்ணா திருமா ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இனி வரும் காலங்கள்ல இன்னும் விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகமான இளைஞர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எதிர்காலத்தில் அது இளைஞராகட்டும், இளைய பெண்களா கூட இருக்கட்டும், அனைவர்களுமே நமக்கான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான், அண்ணன் திருமாதான் என்று உணர்வார்கள். இன்றைக்கு ஒரு சில பேர், எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் அங்க நகரத்துல இருக்க நடிகர்கள் தான் சென்று ஏத்துக்கிறாங்க. இப்போ கிராமங்கள்ல இன்னும் அந்த தாக்கம் அவர் ஒரு பொதுவான தலைவரா ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியா இல்ல, ரெடியா இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. அது அந்த காலகட்டம் மாறும் நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த பல்வேறு ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியிலேயே நிறைய பொறுப்புகளை வாங்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதி கட்சி என்று ஒரு முத்திரை குத்த முடியாது. எப்போதும் சாதி கட்சியாக அது இல்லை. ஆனால் ஒரு சில பேர் அது சாதி கட்சி என்று முத்திரை குத்தலாம். இது ஒரு ஜனநாயக ரீதியாக பொதுமக்களினுடைய பிரச்சனைகளை, பொதுமக்களின் உரிமைகளை கேட்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு ஜனநாயக சக்தி, ஜனநாயக கட்சி, ஜனநாயக தலைவர் என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். திமுக தலைமையோட அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அப்படியே உங்க திமுகவுக்கும் உங்களுக்கும் கூட்டணி தர்மம் நல்லா ஒத்து போகுதுங்களா? இல்ல ஏதாவது சில விஷயங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் முரண்பாடு இருக்கா? கூட்டணிக்காக தலைவர் கோச்சுக்காரு அப்படிங்கிறதுக்காக ஏதாவது விட்டு கொடுத்து போறீங்களா? இணக்கமா இருக்குது தொகுதியில? இது கள்ளக்குறிச்சியில மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டில் இந்திய அளவிலே கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கொள்கை வேறையா இருக்கும், நம்முடைய கொள்கை வேறையா இருக்கும். அங்கே கூட்டணியா இருந்தாலும் நம்ம மக்களுடைய பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறது. இப்ப கூட்டணியில இருந்த போது கூட நிறைய பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகள் தான் முன்னெடுத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். அது எல்லோருக்கும் தெரியும். எதிர்கட்சி கூட, அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் கூட அந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்காது. ஆனால் கூட்டணியில் இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் மக்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நின்று மக்களுக்காக களத்தில் நின்று போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். பல்வேறு போராட்டங்களை நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மாவட்ட தலைநகரத்தில் அறிவித்து பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவரும் எங்களுடன் ஒத்துப்போகிறார்கள், நாங்களும் அவர்களுடன் ஒத்துப்போகின்றோம். அவர்கள் கொள்கைக்கு அவர் செயல்படுகிறார்கள், எங்கள் கொள்கைக்கு நாங்கள் செயல்படுகின்றோம். மக்கள் பிரச்சனை வரும்போது எங்கள் உரிமைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நாங்கள் அதை கேட்போம். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டால் அதை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமும் நடத்தி இருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தையும் வைத்து
இந்த கோரிக்கையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லை ஆளுங்கட்சி வர்க்கத்தையோ நாங்கள் கேட்டிருக்கிறோம். 2026 தேர்தல்ல ஒருவேளை வந்து திமுக தலைமை வந்து விடுதலை சிறுத்தைக்கு இந்த தொகுதியை ஒதுக்குனா யாருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கள்ளக்குறிச்சி தொகுதி இன்றைய காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சி தொகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் 50% வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் நின்ற தொகுதி மக்கள் நல கூட்டணியில் நின்றிருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நின்றிருக்கிறோம். அதனால் கள்ளக்குறிச்சி தொகுதியை வாங்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இந்த தொகுதியை எங்களுக்கு கேட்க வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளிடம் நம்முடைய தலைவர் மூலம் சொல்லியிருக்கின்றோம். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கினால் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மாபெரும் வெற்றி பெற்று அண்ணன் எழுச்சி தமிழரிடத்திலே அந்த வெற்றி வாகியை நாங்கள் ஒப்படைப்போம். அது யாராக வேட்பாளராக இருந்தாலும் இந்த பகுதியினுடைய இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்தால் இன்னும் அதிவேக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த தொகுதியை வாங்கினால் வெற்றி 100% வெற்றி பெறலாம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஒதுக்குனாங்க, இந்த தொகுதியை வந்து திமுக தலைமை ஒதுக்கி விடுதலை சிறுத்தையிலையும் சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா பணபலம் உள்ள ஆட்களுக்கு அந்த சீட்டு ஒதுங்குமா? இல்ல காலங்காலமா கட்சிக்காக உழைச்ச ஒரு சாதாரண தொண்டனுக்கு, அடிமட்ட தொண்டனுக்கு இந்த சீட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்களா? உங்களை மாதிரி நீங்க வந்து சாதாரண தொண்டனா அண்ணன் கூட வளர்ந்து வந்திருக்கீங்க, இன்னொரு மாவட்ட செயலாளர் வளர்ந்து நிக்கிறீங்க, இதுவே ஒரு பெரிய சாதனை தான். அப்ப இந்த மாதிரி காலகாலமா உழைச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா? இல்ல புதுசா யாராவது ஒரு செல்வாக்கு உள்ள ஆட்களுக்கு கொடுத்தா சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்து வராங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொறுத்தவரை பெரும் செல்வாந்தர்கள் இல்லாத ஒரு கட்சி. எல்லோரும் தொண்டர்களாக இருந்து ஏழை குடும்பத்தில் அடித்தட்ட மக்களின் அந்த வர்க்கத்தில் இருந்து பிறந்தவர்கள்தான். பெரும் நிலச்சோழந்தர், பெரும் பொருளாதார மேதை அப்படியேப்பட்ட கட்சி அல்ல. எல்லோரும் எளிய மக்களாக இருந்து கொண்டு இருக்கின்ற தொண்டர்கள் தான். எல்லா பொறுப்பாளர்களும் எளியவர்களாக இருந்து பொருளாதாரத்தில் பெரும் மேலோங்கி நிற்கின்ற தலைவராக யாரும் இல்லை. எல்லோரும் மக்களுடன் மக்களாக நின்றவர்கள், தலைவரோடு தலைவராக தொண்டனாக இருந்தவர்கள். அதனால் பெரும் செல்வந்தர்கள்லாம் ஒன்றும் யாரும் இல்லை, தொண்டராக இருந்தவர்கள் தான் எல்லாம். யாருக்கு கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். வந்தது கள்ளக்குறிச்சி தொகுதின்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஏடிஎம்கே தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள பீட் பண்றதுக்கு உங்களோட என்ன ஒரு பிளான் இருக்கு? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த மாதத்துக்கு முன்பு கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து சென்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்தார். அங்கே பல்வேறு திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார். புதிய பேருந்து நிலையம் சமீப நாட்களுக்கு முன்புதான் திறக்கப்பட்டது. இருந்தாலும் சமீப காலத்தில் திறக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தில் படிப்படியாக அங்கே அனைத்து பணிகளும் விரைவாக செய்து முடிப்பார்கள். இப்போது கள்ளக்குறிச்சி நகரத்தில் பேருந்து நெருக்கம் அதிகமாக இருந்ததால் புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளையும் இங்கே மாற்றியிருக்கிறார்கள். மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், கிராமத்திலிருந்து வருகின்ற பேருந்துகளை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ளே நுழைந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு வர வேண்டும் என்று நம்முடைய வெகு மக்களுடைய கோரிக்கை இது. ஆமாண்ணே, சாலை மறியல் கூட பண்ணாங்களாட்டுக்கு. தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இது வர தேர்தல் எல்லாம் எந்த ஒரு எதிரொலிக்குமா? ஏற்கனவே இந்த நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சோ இதுவும் வந்து மேலும் எரியிற எண்ணெய் ஊத்துற மாதிரி தானே வந்து மக்கள் அலைக்கழிக்கிற மாதிரி தானே இருக்கு. இது வந்து நாங்க கூட நேற்று மாவட்ட ஆட்சியர் தலைவரை பார்த்து மனு கொடுத்தோம். பொதுமக்கள் வந்து ரொம்பவும் சிரமப்படுகிறார்கள். பழைய பேருந்து நிலையத்தை சார்ந்தே அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள், வட்டாட்சியர் அலுவலகம், வணிக வளங்கள் எல்லாமே இங்க வணிக வளாகம், தனியார் நிறுவனங்கள் அனைத்துமே பழைய பேருந்து நிலையத்தை ஒட்டியே உள்ளது. எந்த ஒரு அத்தியாவசிய பொருள்கள் வாங்க வேண்டும் என்றால் பழைய பேருந்து நிலையத்தை சென்றுதான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் புதிய பேருந்து நிலையத்திற்கு நீங்கள்
வெளி மாநில பேருந்துகளும் புறநகர பேருந்துகளும் அங்கே அஹ், செல்லட்டும். கிராமத்திலிருந்து வருகின்ற நம்முடைய பேருந்துகளே, குறிப்பா டவுன் பஸ், மினி பஸ் அது ஆகிய அந்த பேருந்துகளை பழைய பேருந்து நிலையத்திற்கு உள்ளே சென்று புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியிருக்கிறார். இந்த பிரச்சனை ஒரு காலத்தில் இதை மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று கேட்டால் அவர்களும் மக்கள் படுகின்ற சிரமத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றம் வரும். கண்டிப்பாக பொதுமக்களுடைய நன்மைக்காக அனைத்தும் செய்யப்படும் என்று நம்புகிறேன். எப்போ இந்த விடுதலை சிறுத்தையில இணையணும்னு உங்களுக்கு தோணுச்சு? தலைவர் பார்த்ததும் ஒரு ஈர்ப்பு வந்துச்சா, இல்ல அவருடைய கொள்கையால இந்த கட்சியில இணைஞ்சீங்களா? இந்த இளைஞர்களுக்கு ஏன் இந்த கட்சியில இணையணும்னு எதிர்பார்க்கறீங்க? அப்படி இணைஞ்சா அவங்களுக்கான பலன் என்னவா இருக்கும்? நான் 94-97 ஆண்டு சென்னை நந்தலம் அரசு கலைக்கல்லூரியிலே படித்தேன். அங்கே தங்கியிருந்து நந்தனம் மாணவர் விடுதியிலே தங்கியிருந்தேன். அப்போது இங்க மாணவர் விடுதியுடைய ஆண்டு விழா நடக்கும். அதில் 95ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆண்டு விழாவுக்கு வந்தார். அப்போது அவருடைய பேச்சை கேட்டோம். நமக்கான தலைவர் இவர்தான். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அண்ணன் எழுச்சி தமிழர் இவரால் தான் நடக்கும் என்று நம்பி அவருக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் சென்றோம். அன்றையிலிருந்து இன்று வரை அந்த கொள்கை மாறாமல் அண்ணன் எழுச்சி தமிழர் தலைமையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையை ஏற்று விடுதலை சிறுத்தைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பல்வேறு கிராமங்களில் சாதி பிரச்சனையும் இருக்கிறது, மத பிரச்சனையும் இருக்கிறது. அதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் களமாடி கொண்டிருக்கின்றோம். எனவே எதிர்காலத்திலும் இருக்கின்ற இளைஞர்கள் நம்முடைய தலைவர் அம்பேத்கர் கொள்கையை ஏற்று அண்ணன் எழுச்சி தமிழர் தலைமை ஏற்று நிச்சயமாக வருவார்கள் என்று நம்புகிறேன். வருவார்கள். இளைஞர்களும் வருவார்கள், பெரியோர்களும் தாய்மார்களும் வருவார்கள் என்று நம்புகிறேன்.